A postman can sort out 738 letters in 6 hours. How many letters can be sorted in 9 hours? என்ன சொல்லிருக்காங்க பார்த்தா ஒரு போஸ்ட்மேன் வந்து சார்ட் அவுட் பண்றாரு. சார்ட் அவுட்னா இப்போ ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய லெட்டர்ஸ் வரும், நிறைய பிளேஸ்ல இருக்கு. சோ என்ன பண்ணாரு, ஒரு ஏரியாவை லெட்டர்ஸ் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வைஸ் ஏரியாவை பிரிச்சு அடுக்குவார் அந்த லெட்டர்ஸ். சோ அது மாதிரி ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்றாரு, 738 லெட்டர்ஸ் 6 ஹவர்ஸ்ல சார்ட் அவுட் பண்றாரு. அதாவது ஏரியா வைஸ் அடுக்கி அட்ரஸ் வைஸ் அடுக்கி வச்சிருக்காரு. அப்படின்னா how many letters can be sorted in 9 hours? அப்ப 6 ஹவர்ஸ்ல வந்து 6 ஹவர்ஸ்ல 738 லெட்டர்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணாருன்னா 9 ஹவர்ஸ்ல எவ்வளவு லெட்டர்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. Now let's find the solution for the problem. So first, so we have to write number of letters. Number of letters. So number of letters. So next, so first என்ன சொல்றாங்க, क्वेश्चनல number of letters. அடுத்து number of hours. Number of hours. So number of hours. So now we can make a table for the given data. So whatever problem, first we have to make the table for the given problem. So இந்த क्वेश्चन நம்ம என்ன பண்ணணும், we have to make the table. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்தரா சால்வ் பண்ண முடியும். Okay, now இப்போ number of letters, எத்தனை letters first அவர் சால்வ் அவுட் பண்ணிருக்காருன்னா 738 letters. 738 letters எத்தனை ஹவர்ஸ்ல பண்றீங்கன்னா, சோ எத்தனை ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்ல. சோ எத்தனை ஹவர்ஸ்ல 6 ஹவர்ஸ்ல 738 letters அவர் சால்வ் அவுட் பண்ணாருன்னா 9 ஹவர்ஸ்ல எத்தனை லெட்டர் அவரால் சால்வ் அவுட் பண்ண முடியும். சோ எத்தனைன்னு தெரியாதுல்ல. So அப்போ we can take like a. So தெரியாத values, அதாவது எத்தனை லெட்டர்னு தெரியாத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், a எடுத்துக்கிறோம். திருப்பி இன்னொரு சொல்றோம் பாருங்க. சோ ஒரு போஸ்ட்மேன் வந்து 738 லெட்டர்ஸ் 6 ஹவர்ஸ்ல சார்ட் அவுட் பண்றாருன்னா 9 ஹவர்ஸ்ல எத்தனை லெட்டர் அவரால சார்ட் அவுட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ அந்த எத்தனை லெட்டர்ஸ்னு தெரியாத நமக்கு அப்ப என்ன எடுத்துக்கிறோம், a எடுத்துக்கிறோம். Okay, now let's find as நம்ம என்ன பண்ணலாம், வேரியேஷன் டைரக்ட் வேரியேஷனா இல்ல இன்வெர்ஸ் வேரியேஷன், தட் மீன்ஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் இல்ல இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் நம்ம சொல்லி ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம், as the நம்ம எதை ஃபர்ஸ்ட் எழுதணும் பாருங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஏன்னா ஹவர்ஸ் நம்ம கொடுத்திருக்காங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் போட்டு அப்புறம் லெட்டர் போடணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க மாத்தி போடலாம். ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் அப்புறம் லெட்டர்ஸ் போடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். as the number of hours increases. So 6 hours and 9 hours or work பண்றா, ஷார்ட் அவுட் பண்றாருன்னா then also so number of hours அவர் அதிகமா எடுத்து ஷார்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா number of letters கண்டிப்பா என்ன ஆகும், ஷார்ட் அவுட் பண்ற number of letters அதிகமா தான் increase ஆகும். then also the number of letters increases. அப்ப number of letters என்னதான் ஆகும், increases தான் ஆகும். both are in increases. so ரெண்டுமே increase இருக்கு. அப்போ they are in direct proportion. therefore they are in direct proportion. so direct proportion. ஏன் direct proportion னா ரெண்டுமே increases இருக்கு. both are in increases. okay, அப்போ direct proportion formula x1 divided by y1 equal to x2 divided by y2 is the formula. Here we have to apply the values of x1 y1 and x2 y2. So first we have to, so it is x1, it is x2, it is y1, it is y2. So இது மாதிரி நமக்கு நேம் கொடுத்துக்கங்க. Now we can apply it. So apply பண்ணுங்க. இப்போ what is x1? x1 is 738 divided by y1 6 equal to x2 தெரியாது, a எடுத்தாச்சு, divided by y2 9. the y2 is 9. நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த given formula direct proportion கான ஃபார்முலாவோட values substitute பண்ணிருக்கோம். வேல்யூ என்ன பண்ணிருக்கோம், substitute பண்ணியாச்சு. now இப்போ
இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? we are going to do the cross multiplication. ஓகே, அப்ப பாருங்க, இப்போ இது எதையும் பண்ணனும், இது எதையும் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்போ 738, this implies that 738 into 9, 738 into 9 is equal to, இது ரெண்டும் பண்ணணும், a into 6. so a into 6 cross multiplication பண்ணுங்க. so 738 into 9 and a into 6. now நமக்கு unknown value என்னது? a. இதுதான் நமக்கு தெரியாது, it is the unknown value. அப்போ 738 into 9 வந்து ஆல்ரெடி எங்க இருக்கு? ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இந்த 6 வந்து மல்டிப்ளிகேஷன்ல ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது. அப்ப அந்த டேர்ம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்கிற டேர்ம் இங்க வந்தா டிவைட்ல வந்துரும். சோ நமக்கு என்ன வேணும்? இதுல a தான் unknown value, தெரியாத வேல்யூ. அத அப்படியே வச்சுக்கீங்க. 738 into 9 வந்து ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் ஹேண்ட் சைடுல மல்டிப்ளிகேஷன் 6 வந்து ஈக்குவல் இந்த பக்கம் வந்து டிவைட் ஆயிடும். now இது நம்ம என்ன பண்ண போறோம்? கேன்சல் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? கேன்சல் பண்ணி உங்களுக்கு கெட்ட ஆன்சர். சோ நம்ம டிவைட் கூட பண்ணிக்கலாம், இல்ல கேன்சல் கூட பண்ணிக்கலாம். சோ அப்போ 738 divided by 6, இது கேன்சல் பண்ணீங்கன்னா 16 is 6. மீதி எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு, 3 ஏத்திக்கீங்க. 3 ல 2 6 are 12, மீதி என்ன இருக்கு? 3 minus 2 1. அடுத்து 18 ல இருக்கீங்கன்னா 18 வரும். அப்ப 18 ல 3 6 are 18, 3 6 are 18. அப்ப இத நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 16 is 6, 123 times 6 வந்து 738. அப்ப 16 is 6, 123 times வந்து 738 வந்துரும். அத நம்ம டிவைட் பண்ணி இங்க போட்டுறோம். சோ then அப்ப நமக்கு என்ன இருக்கு? இங்க 123 into 9, 123 into 9 இருக்கு. சோ 123 எப்படி வந்தது? 738 6 ஆல டிவைட் பண்ணா வருது. சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன இருக்கு? இங்க இதா இருக்கு, ஈக்குவல் டு a. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 3 9s are 27, 7 remaining 2, 2 9s are 18 plus 2 10 20 0, again 2 வரும். 1 is 9 is 9, 9 plus 2 11. so அப்போ 1107 letters வந்து அவரால 9 hours ல சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப 9 hours எத்தனை letters பண்ண முடியும்? so that is a is equal to 1107. அப்படினா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மேன் பாத்தீங்கன்னா 9 hours ல 1107 letters வந்து என்ன பண்ண முடியும்? சார்ட் அவுட் பண்ண முடியும். therefore the postman can sort out 1107 letters in எத்தனை hours? 9 hours. so the postman பாத்தீங்கன்னா 9 hours ல 9 hours ல 1107 letters என்ன பண்ண முடியும்? அவரால சார்ட் அவுட் பண்ண முடியும்.